வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய நிலவரத்தில் உலக அரசியலில் இருந்து தமிழ்நாட்டு தேர்தல் களம் வரை பல முக்கிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சம்பவங்கள் வெறும் தனித்தனி நிகழ்வுகள் அல்ல, மாறாக இந்தியாவின் எதிர்காலம் மற்றும் தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானிக்கும் முக்கிய மைல்கற்கள். இன்றைய பகுப்பாய்வில் இந்த அனைத்து முக்கிய சம்பவங்களையும் விரிவாக ஆராய்ந்து அவற்றின் உண்மையான பின்னணியை அறிந்து கொள்வோம். தகவலை மட்டும் வழங்காமல் அதன் ஆழமான பின்னணியையும் விளக்குவோம். முதலில் தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஆட்டங்களை ஆராய்வோம். திமுகவின் சீட்டு கணக்குகள் தற்போது கட்சியின் உயர்மட்ட தலைமையை பெரிதும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன. கூட்டணி கட்சிகளுடன் இடம்பெறும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுகவின் மூத்த தலைவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வலுவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. இது கட்சியின் உள்ளக அரசியலில் சில முக்கிய மாற்றங்களை உண்டாக்கக்கூடும். கூட்டணி கட்சிகளின் வலுவான நிலைப்பாடு திமுகவின் பேர்வழிக் கணக்குகளை மாற்றியமைக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த நிலவரம் தமிழ்நாட்டின் அரசியல் சமநிலையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அடுத்தது அந்தர்தேசிய அரசியலில் டொனால்ட் டிரம்ப் இன் புதிய கொள்கை அறிவிப்பு. டிரம்ப் தனது 5 நாள் அமைதி திட்டத்தின் மூலம் மத்திய கிழக்கு நெருக்கடியை தீர்க்க முயற்சிக்கிறார். இது வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்ல, மாறாக அமெரிக்காவின் உலக நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு மூலோபாய நடவடிக்கை. டிரம்பின் இந்த அணுகுமுறை ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றத்தை குறைக்கும் நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதன் நடைமுறை வெற்றி அமெரிக்காவின் இராஜதந்திர திறமையை பொறுத்தது. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் உலக பொருளாதாரத்தில் குறிப்பாக எண்ணெய் விலையில் முக்கிய மாற்றம் ஏற்படலாம். மூன்றாவதாக, தேர்தல் கூட்டணிகளின் வெற்றி கணக்குகள் பற்றிய இரகசிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதில் மிகவும் முக்கியமானது எதிர்க்கட்சிகளின் உண்மையான சக்தி மதிப்பீடு மற்றும் அவர்களின் தேர்தல் மூலோபாயம். இந்த தகவல்கள் தமிழ்நாட்டின் அரசியல் வரைபடத்தை மீண்டும் வரையச் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவை. கூட்டணி அரசியலின் நுணுக்கங்கள் இப்போது வெளிப்படையாக பேசப்படுகின்றன. இது வாக்காளர்களின் மனநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உண்டாக்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தலின் விளைவுகளை முன்னறிவிப்பதில் இந்த தகவல்கள் முக்கியமான பங்கு வகிக்கும். இப்போது மத்திய கிழக்கின் பதற்றகரமான நிலவரத்திற்கு வருவோம். ஈரான் இன் பாகிஸ்தான் மீதான கடுமையான எச்சரிக்கை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான் இன் பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம் என்ற அறிவிப்பு வெறும் வெற்று மிரட்டல் அல்ல, இதன் பின்னணியில் இரு நாடுகளுக்கிடையில் பல தசாப்தங்களாக குவிந்து வரும் பகைமை உள்ளது. பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதியில் ஈரான் எதிர்ப்பு குழுக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வருவதாக ஈரான் நம்புகிறது. இது ஈரான் இன் உள்நாட்டு பாதுகாப்பை கடுமையாக பாதித்து வருகிறது. ஈரான் இன் இந்த கடுமையான நிலைப்பாடு மத்திய கிழக்கின் சக்தி சமநிலையை மாற்றக்கூடும். இந்தியாவிற்கும் இது முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தலாம். டிரம்ப் இன் போர் நிறுத்த அறிவிப்பின் உண்மையான காரணங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. இது வெறும் மனிதாபிமான முடிவு அல்ல, மாறாக அமெரிக்காவின் பொருளாதார நலன்களை பாதுகாக்கும் ஒரு நடவடிக்கை. சர்வதேச பங்குச் சந்தைகள் இந்த அறிவிப்பிற்கு மிகவும் சாதகமாக பதிலளித்துள்ளன. அமெரிக்க பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது. டிரம்ப் இன் இந்த நடவடிக்கை உலக எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தவும் அமெரிக்க நிறுவனங்களின் லாபத்தை அதிகரிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் நீண்ட கால விளைவுகள் உலக அரசியலை கணிசமாக மாற்றும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கும் இது புதிய சவால்களை உருவாக்கும். இந்தியாவில் மீண்டும் லாக்டவுன் வருமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. பிரதமர் மோடி இன் சமீபத்திய பேச்சின் நடுவில் இந்த சந்தேகம் எழுந்துள்ளது. உண்மையில் இது ஈரான் போரின் தாக்கத்தால் எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள அரசாங்கம் தயார் செய்யும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி இந்தியாவையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அரசாங்கம் அனைத்து சாத்தியக்கூறுகளுக்கும் தயாராக வேண்டிய கட்டாயம் உள்ளது.
தமிழ்நாட்டின் தொழில்துறை இந்த வளர்ச்சிகளால் கணிசமாக பாதிக்கப்படலாம். நம் மாநிலத்தின் பொருளாதார திட்டமிடல் இந்த புதிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மாற்றியமைக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியலில் அதிமுக நிற்கும் 23 தொகுதிகளின் பட்டியல் ஒரு முக்கிய அரசியல் மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஸ்டாலின் அரசாங்கம் இந்த தொகுதிகளில் எதிர்பார்த்த அளவு செல்வாக்கு பெற முடியவில்லை என்பது தெளிவாகியுள்ளது. அதிமுகவின் இந்த தேர்வு அதிக கவனத்துடன் செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த தொகுதிகள் கட்சியின் பாரம்பரிய வலுவான பகுதிகள். எடப்பாடி பழனிசாமி இன் தலைமையில் கட்சி இந்த தொகுதிகளில் தனது அசல் வாக்கு வங்கியை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கிறது. இது தமிழ்நாட்டின் அரசியல் சமநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உண்டாக்கலாம். கூட்டணி கட்சிகள் இந்த வளர்ச்சியை எவ்வாறு எதிர்கொள்கின்றன என்பது முக்கியமானது. பிஜேபி இன் 35 தொகுதி பட்டியல் மிகவும் மூலோபாயமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை இன் தலைமையில் கட்சி தமிழ்நாட்டில் தனது வேர்களை ஆழமாக பதிக்க முயற்சிக்கிறது. இந்த தொகுதிகளில் பல இடங்கள் தமிழ்நாட்டின் வட மற்றும் மேற்கு பகுதிகளில் அமைந்துள்ளன. இது பிஜேபி இன் வாக்கு வங்கி விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதி. ராஜா போன்ற மூத்த தலைவர்களுக்கும் முக்கிய தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி திமுக கூட்டணியின் வாக்கு கணக்குகளை மீண்டும் பரிசீலனை செய்ய வைக்கிறது. தமிழ்நாட்டில் 3வது முன்னணியின் வருகை இப்போது நிச்சயம் போல் தெரிகிறது. என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு பற்றிய எடப்பாடி பழனிசாமி இன் கருத்துகள் மிகவும் முக்கியமானவை. நிருபர்களின் கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் அதிமுகவின் புதிய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. அதிமுகவிற்கு பிஜேபியுடன் கூட்டணியில் இருப்பது தவிர்க்க முடியாத அவசியம் என்பது தெளிவாகியுள்ளது. ஆனால் இந்த கூட்டணியில் அதிமுகவின் அடையாளம் மறைந்துவிடக்கூடாது என்ற கவலையும் தலைமையில் உள்ளது. இது தமிழ்நாட்டின் இருமுனை அரசியலை பல்முனை அரசியலாக மாற்றும் வாய்ப்பு உள்ளது. வாக்காளர்கள் இப்போது அதிக தேர்வுகளை பெறுவார்கள். சர்வதேச அரசியலில் ஜெய்சங்கர் இன் பாகிஸ்தான் ஒரு புரோக்கர் என்ற கருத்து மிகவும் கடுமையான செய்தி. அனைத்து கட்சி கூட்டத்தில் வெளிவந்த இந்த கருத்து பாகிஸ்தான் இன் உண்மையான முகத்தை அம்பலப்படுத்துகிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் இடையில் ஒரு தரகர் போல் செயல்படுகிறது என்பது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. இது ஈரான்-அமெரிக்கா போரிலும் பாகிஸ்தான் தனது பொறுப்பற்ற பங்கை வகித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியா இன் வெளியுறவு கொள்கையில் இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. பாகிஸ்தான் இன் இரு முகக் கொள்கையை உலகம் முழுவதும் அம்பலப்படுத்தும் இந்தியா இன் முயற்சி வெற்றியடைந்து வருகிறது. இது தமிழ்நாட்டின் கடலோர பாதுகாப்புக்கும் நேரடியான தாக்கங்களை ஏற்படுத்தும். மத்திய அரசாங்கத்தின் பெட்ரோல் விலை குறித்து விளக்கம் மக்களுக்கு ஓரளவு நிம்மதி அளிக்கிறது. ஈரான்-இஸ்ரேல் போர் மற்றும் அமெரிக்க பதற்றங்கள் எண்ணெய் விலையை கடுமையாக பாதித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எண்ணெய் இறக்குமதியை பல்வகைப்படுத்தியுள்ளது. ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியாவுடன் நடத்திய சமீபத்திய ஒப்பந்தங்கள் இந்தியாவின் எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. தமிழ்நாட்டில் கூடுதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் திட்டம் இந்த பின்னணியில் முக்கியத்துவம் பெறுகிறது. எண்ணெய் விலை உயர்வு தமிழ்நாட்டின் போக்குவரத்து மற்றும் விவசாயத் துறைகளை கடுமையாக பாதிக்கும். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஆட்சியின் கீழ் நடக்கும் மத அடக்குமுறை மிகவும் கண்டிக்கத்தக்கது. பூஜை செய்யக்கூட அனுமதி இல்லை என்ற நிலைமை ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்படுவது சகிக்க முடியாதது. நிதின் நபீன் இன் அறிக்கை வெஸ்ட் பெங்கால் இல் இந்து சமூகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களை வெளிப்படுத்துகிறது. அரசியல் காரணங்களுக்காக மத சுதந்திரம் பறிக்கப்படுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. இந்த நிலவரம் தமிழ்நாட்டின் இந்து சமூகத்தையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் மாநில அரசாங்கங்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. வெஸ்ட் பெங்கால் இல் நடக்கும் இந்த அநீதிகள் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்காவின் கருவூல பத்திரங்கள் குறித்த ஜப்பான் இன் புதிய மூலோபாயம் உலக பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது.
ட்ரம்ப் இன் கொள்கைகளை எதிர்கொள்ள ஜப்பான் தயாரிக்கும் திட்டங்கள் இரண்டாம் உலகப் போரிலிருந்து ஈரான் போர் வரையிலான புவி அரசியல் சமகாலத்தை பிரதிபலிக்கின்றன. ஜப்பான் அமெரிக்க கருவூல பத்திரங்களில் தனது முதலீட்டை குறைப்பது அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்திற்கு சவால் விடுகிறது. இது உலக நாணய அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இந்தியாவின் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைக்கும் இது புதிய திசையை காட்டும். தமிழ்நாட்டின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் இந்த மாற்றங்களால் பாதிக்கப்படலாம். ரஷ்யா இன் மிகப்பெரிய எச்சரிக்கையும் ஈரான் இன் போர் நிறுத்த நிபந்தனைகளும் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்தியா-ஈரான் எண்ணெய் இறக்குமதி ஒப்பந்தங்கள் இந்த சூழலில் மிகவும் முக்கியமானவை. ரஷ்யா தனது அணு ஆயுத சக்தியை பயன்படுத்தி மேற்கத்திய நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் தனது போர் நிறுத்த நிபந்தனைகளில் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கோரியுள்ளது. இந்தியாவின் எண்ணெய் பாதுகாப்புக்காக ஈரானுடன் நீண்ட கால ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது அவசியம். இந்த புவி அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டின் பெட்ரோ கெமிக்கல் தொழில்களின் எதிர்காலத்தை பாதிக்கும். யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா இன் போர் தயார் நிலை, இந்தியா இன் உயர்மட்ட கூட்டம் மற்றும் ஈரான் இன் ஆற்றல் துறை மீதான தாக்குதல் அச்சுறுத்தல் ஆகியவை ஒரு பெரிய சர்வதேச நெருக்கடியை சுட்டிக்காட்டுகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் தலைமையிலான மேற்கத்திய கூட்டணி மத்திய கிழக்கில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தங்களின் நலன்களை பாதுகாக்க போர் தயார் நிலையில் உள்ளன. இந்தியாவின் உயர்மட்ட கூட்டம் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் வழிமுறைகளை தீர்மானிக்கிறது. ஈரான் இன் ஆற்றல் வசதிகள் மீதான தாக்குதல் உலக எண்ணெய் விலையை கடுமையாக பாதிக்கும். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி இந்த சர்வதேச நிகழ்வுகளுடன் நேரடியாக தொடர்புடையது. ஈரான்-யுஎஸ்ஏ போர் நிறுத்தத்திற்கான 15 நிபந்தனைகள் மிகவும் சிக்கலானவை மற்றும் நடைமுறைக்கு கடினமானவை. ஈரான் அமெரிக்க படைகளின் முழுமையான வெளியேற்றம், இஸ்ரேல் மீதான தடைகள் நீக்கம் மற்றும் பொருளாதார தடைகளின் முடிவு போன்ற கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. பாகிஸ்தான் இற்கு இது ஒரு ஆப்பா அல்லது ஆபரா என்ற கேள்வி முக்கியமானது. பாகிஸ்தான் தனது பிராந்தியத்தில் சமநிலையை பராமரிக்க ஈரான்-யுஎஸ்ஏ இடையிலான சமாதானம் அவசியம். ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் தனது தீவிரவாத நெட்வொர்க்கை பாதுகாக்கவும் விரும்புகிறது. இந்தியாவிற்கு இந்த சமாதானம் பல நன்மைகளை தரும், குறிப்பாக எண்ணெய் விலை கட்டுப்பாட்டில். தமிழ்நாட்டின் கடல்சார் வர்த்தகமும் இதனால் பலன் அடையும். மீண்டும் லாக்டவுன் வரும் என